ஒரு பிசினஸ் கம்பெனி மீட்டிங்ல இது நடக்குது. என்னன்னா, 2 கம்பெனி முதலாளிகளும் அவங்க கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. முதல்ல ஒரு முதலாளி, "நான் எவ்வளோ பெரிய முட்டாள்கள வச்சு பிசினஸ் பண்றேன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் உனக்கு நிரூபிக்கிறேன் பாரு" அப்படின்னு, "டேய் பாலா" அப்படின்னு கூப்பிடுறான். அவன், "சொல்லுங்க சார்" அப்படின்னு வர்றான். "இந்தா ஒரு ரூ. 10 வச்சுக்க. போய் ஒரு நல்ல காரா வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றான். அவனும், "சரிங்க சார், போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றான். பாத்தியா பைத்தியக்காரன், ₹10 கார் கிடைக்குமா? இப்ப தெரியுதா என் கஷ்டம் என்னன்னு? உடனே 2வது முதலாளி, அப்படியா, இரு நான் என் ஆளை கூப்பிடுறேன். வேலா, சொல்லுங்க சார். நீ போய் நான் வீட்டுல இருக்கேன்னு விசாரிச்சுட்டு வா போ. சரிங்க சார். பாத்தியா, நான் இங்கதான் இருக்கேன். போய் வீட்டுல என்னைய கேட்க சொல்றேன், அதையும் சரின்னு சொல்லிட்டு போறேன். பாரு, இப்ப ஏன் கஷ்டம் தெரியுதா? இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்களோட தொழிலாளிகள் பாலாவும் வேலாவும், என்னோட முதலாளி சரியான முட்டாள்தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எவனாவது கடை வச்சிருப்பானா? இன்னைக்கு போய் கார் வாங்கிட்டு வர சொல்றாரு. உடனே வேலை, உங்க முதலாளியாவது பரவாயில்லடா, என் முதலாளி சரியான முட்டாளு. நீ ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அத்தனை ஃபோன் இருக்குல்ல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கேன்னு விசாரிக்க வேண்டியதானே. சரி விடு, நம்ம இந்த மாதிரி முட்டாள் பயிலுக கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஆகணும் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இதில் யார் முட்டாள்?